Hello students, welcome to our English channel. I am K. Devakumar, PG assistant in English, Sri Vidyabharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. Today we are going to see the topic is third unit supplementary, the first patient, written by C.V. Burgess. Let's start with author introduction. Christopher Victor Burgess is known as C.V. Burgess. He is a humorous playwright. இவர் ஒரு ஹியூமரஸான பிளேரைட் அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய பிளேரைட்டில் எப்பயுமே பிளேவில் காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ் சிச்சுவேஷனல் ஹியூமர் இன்டென்சிஃபைஸ் த எமோஷன்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் தி பிளே. அவருடைய ஹியூமரஸ் இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் மூலமாக அதனுடைய எமோஷன்ஸை காட்டி அதில் ஹியூமர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் பிளேஸ் யூஸ்வலி அக்கோமடேட் எ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் ஷார்ட் பிளேஸ் ஃபார் லார்ஜ் கிளாஸஸ், டீச் யுவர் செல்ஃப் ஸ்பீச் ட்ரைனிங் அண்டு கிளாஸ் ரூம் பிளே ஹவுஸ், வேர்ஸ் இன் ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ப்ளே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளே மீன்ஸ் ட்ராமா. நம்ம இப்போ ட்ராமா நம்ம ஊரில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ட்ராமாவில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் தனித்தனியான சீன்ஸும் டைலாக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். Given below is a list of tools and equipments. Associate them with the appropriate professional and complete the table. ஸோ கீழே ஒரு சில திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த திங்ஸில் எந்தெந்த ப்ரொஃபஷனலுக்கு ஈக்குவலாக இருக்குது, எந்தெந்த ப்ரொஃபஷனலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதிலே கொடுத்துருக்குறோம். நீங்களும் அந்த இதை நீங்களே ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. Play the role of any characters. Read aloud to enjoy this amazing play, where the unexpected turn of events along with wild imagination add humorous to situation in a dentist clinic. ஸோ இந்த ஃபஸ்ட் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ளே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட் கிளினிக்கில் வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படியெல்லாம் அப்பியரன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியா ஒரு ஸ்டோரி தான் இது. இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னா ஃபினிஷிங்கில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை பற்றி தான் இதில் அதுவும் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹியூமரஸ் கலந்து சொல்லியிருப்பார். அதான் இந்த பிளேயில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா men 1 to 8, women 1 to 8, dentist, nurse, little girl, small boy. இவங்க தான் இந்த இதில் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். men 1 to 8னா men 1 2 3 4னு 8 வரைக்கும் இருப்பாங்க. உமன் அதே மாதிரி 1 to 8 வரைக்கும் இருப்பாங்க. சீன்ஸ். when the curtain raises, the following characters are seated in the dentist waiting room. அதாவது கர்டைன்னு சொல்லுதுன்னா அந்த திரை இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ட்ராமாவுடைய திரை வந்து அப்படியே ரைஸ் ஆகும்போது அந்த டென்டிஸ்ட் ஹாலில் இவங்கெல்லாம் கேரக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 1 to 8 அண்ட் men 1 to 8. சம் ஆஃப் தெம் ஆர் ரீடிங் மேகசின்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேகசின்ஸு அல்லது நியூஸ் பேப்பர்ஸை படிச்சுட்டு இருக்கிறாங்க. men 4 ஹேஸ் ரஃப் பேண்டேஜ் டைடு ரவுண்ட் ஹிஸ் ஜவ். ஜவ் அப்படின்னா அந்த இது இருக்குங்களா, அந்த ஜவ் சுற்றியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ரஃப்பான பேண்டேஜ் சுற்றி கட்டியிருக்காரு. ஸோ இந்த கேரக்டர் என்னன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே சத்தம் போடுறது அழுகிறது இதே வேலையை தான் இருப்பார். ஓகேங்களா. ஹீ இஸ் ஹோல்டிங் த பேண்டேஜ் அண்டு க்ரௌனிங். க்ரௌனிங் அப்படின்னா என்னென்னா க்ரையிங் இன் பெயின். அந்த வழியில் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருப்பார், கத்திகிட்டே தான் இருப்பார். man 3, woman 5 and woman 6 are just entering the waiting room. வெயிட்டிங் ரூமுக்குள்ளே இவங்க 3 பேர் என்ட்ரி ஆகுறாங்க. woman 5. we will have some time to wait before the dentist sees us dear. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா woman 5 அதே டென்டிஸ்ட்டை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் மை ஹாலிடேஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு பாஸ் த டைம். இந்த உமன் 5 இந்த கேரக்டர் இருக்காங்க இல்லைங்களா. இந்த கேரக்டருக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்க வந்து ஃபோட்டோஸு வச்சுருக்கிறாங்க. அந்த ஹாலிடேஸு மற்ற இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் மற்ற பக்கத்தில் வரவங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக காட்டிகிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய
ஃபுல் டைம் வேலையாக ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டென்டிஸ்ட் வரது லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஹாலிடேஸில் நம்ம எடுத்த ஃபோட்டோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் 3 உமன் 5 அண்டு உமன் 6 சிட். உமன் 5 டேக்ஸ் எ பேக்கெட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃப்ரம் ஹர் ஹேண்ட்பேக்லேருந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. தோ அவுட் த ப்ளே ஷி கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் ஷோயிங் ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். த்ரோ அவுட்னு சொல்ல அப்படின்னா அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா அவங்க எடுத்த ஃபோட்டோவை மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டே இருப்பாங்க. மேன் 5 வாட் டைம் டு யூ மேக் இட் ஜாக். மேன் 5 வந்து ஜாக்கிட்ட கேட்குறான், எந்த டைமில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேன் 6 ஆல்மோஸ்ட் 8:30 த டென்டிஸ்ட் ஷுட் பி லாங் எனி மூமெண்ட் நவ். அதாவது 8:30க்கே நான் வாங்கிட்டேன், ஆனால் த டென்டிஸ்ட் ஷுட் பி அலாங் எனி மூமெண்ட் நவ். இப்போ எப்போ வேணால் அந்த டைமில் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் 6 isn't it a dreadful hour of the morning to see a dentist? I am not half awake yet. dreadful அப்படின்னு சொல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட். இந்த மார்னிங் டைமில் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நான் வந்து அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஹால்ஃப் அவேக்னா அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். மேன் 5 என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹோப் ஹி won't be long. I am going to be lost for work anyway. எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் வரதுக்கு லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ எம் கோயிங் டு பி லேட் ஃபார் ஒர்க் எனிவே. எப்படி பார்த்தாலும் என் ஒர்க்குக்கு லேட்டாக தான் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேன் 6 சம்திங் ஷுட் பி டன் அபவுட் டென்டல் ஹார்ஸ். ஐ ஹாவ் ஆல்வேஸ் செட் ஸோ அண்ட் ஐ வில் கோ ஆன் சேயிங் ஸோ. நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டென்டிஸ்ட்டை பார்க்குற டைமில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை சொல்கிறதோடு சரி, மற்ற எதுவுமே நான் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ். உமன் 6 குட் த டென்டிஸ்ட் ஷுட் நாட் பி லாங் நவ். டென்டிஸ்ட் வரதுக்கு அதிக நேரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டரிங் ஹவுசஸ் அட் வெட்டிங் ஆன் சி. வெட்டிங் ஆன் சியில் இருக்கக்கூடிய போர்டரிங் அப்படின்னு சொல்லணும்னா தங்கக்கூடிய இடம் சொல்லும் இல்லையா. ஸோ அந்த இடம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் காட்டுறாங்க. அவர் போர்டிங் ஹவுஸ். தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஐ ஃபெல் அப். வி நியர்லி டைட் லாஃபிங். இந்த ஸ்டெப்ஸில் தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே விழுந்தேன், எல்லாருமே ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி உமன் 5 சொல்கிறாங்க. ஓகேங்களா. உமன் 6 இட்ஸ் லுக் குவைட் எ நைஸ் பிளேஸ். உமன் 6 என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 ஓ இட் வாஸ் அண்டு த லேண்ட்லேடி வாஸ் எ டியர். இங்கே லேண்ட்லேடி அந்த ஃபோட்டோவில் லேண்ட்லேடி இருக்காங்க இல்லைங்களா, இது ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 5 ஷோஸ் அனதர் ஃபோட்டோகிராஃப். இன்னொரு ஃபோட்டோ காட்டுறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர்ஸ். இந்த ஃபோட்டோ அவளுடையது தான். யூ கேனாட் குவைட் சி ஹர் ஃபேஸ். அவள் ஃபேஸ் ஒன்றால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா யூ சி மை ஃபிங்கர் காட் இன் தி வே பட் ஷி ஹேஸ் சச் அ நைஸ் ஃபேஸ். என் ஃபிங்கர் வந்து அவள் ஃபேஸை மறைச்சிச்சு, அவள் ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 6 ஐ எம் ஷுர் ஷி ஹேஸ். கரெக்டு தான், அழகாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் உமன் 7 அண்ட் த லிட்டில் கேர்ள். இந்த லிட்டில் கேர்ள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னா டோர்த்தே. ஓகேங்களா, அந்த கேரக்டர் வரும் பார்த்துக்கலாம். ஓ டூ கம் அலாங் டோர்த்தே. அதாவது அந்த பொண்ணை சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. லிட்டில் கேர்ள்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சி த டென்டிஸ்ட். ஐ ஓன்ட். நான் வந்து டென்டிஸ்ட்டை பார்க்க விரும்பலை, நான் வரலன்னு அந்த குழந்தை கத்துறாங்க. உமன் 7 நவ் டோர்த்தே ரிமெம்பர் வாட் யுவர் டேடி செட். உங்கள் அப்பா என்ன சொன்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இஃப் யூ ஓன்ட் ஹேவ் யுவர் டீத் சீன் டு நோ மோர் ஐஸ் லாலிஸ். ஐஸ் லாலிஸ்ன்னு சொல்லணும்னா ஒரு ஃப்ளேவர் சொல்ல முடியும், ஐஸ் ஃப்ளேவரு அந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ். அதாவது நீ வந்து டீத்தை வந்து டென்டிஸ்ட்டை காட்டல அப்படின்னா உனக்கு இனிமேல் ஐஸ்கிரீமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ் லாலிஸ். எனக்கு எந்த ஐஸ்கிரீமும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த லிட்டில் கேர்ள் இஸ் ட்ராக்டு டு ஹர் சீட் பை உமன் 7. அந்த குழந்தைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த உமன் 7 அங்கே உட்கார வைக்கிறாங்க. சி சிட்ஸ் வீப்பிங் மேன் ஃபோர் கிரவுண்ட்ஸ் லவுட்லி. அவன் அந்த குழந்தை சீட்டில் உட்காந்துக்கப்புறம் அந்த மேன் 4 என்ன பண்ணுறான் அப்படின்னா சத்தமாக அப்படியே அந்த வழியில் கத்துறான். உமன் 4 ஹியர் இஸ் த டென்டிஸ்ட் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அபவுட் டைம் டு சரியான நேரத்தில் கரெக்டாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் டென்டிஸ்ட் குட் ஐ ஹேவ் த ஃபஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏன் இந்த ஸ்டோரிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா யார் இந்த நம்ம கேரக்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, உமன் 1 to 8, மேன் 1 to 8 அண்ட் ஸ்மால் பாய் ஸ்மால் லிட்டில் கேர்ள் இருக்காங்க இல்லையா, இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக போனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா. எக்ஸிட் டென்டிஸ்ட் இன்டூ சர்ஜரி ரூம்குள்ளே
போகிறாரு. தட்ஸ் யூ ஜோ, நீங்கள் தான் சொல்லி உமன் சொல்கிறாங்க. மேன் ஒன் அண்ட் உமன் ஒன் ஸ்டாண்டு. எஸ் தட்ஸ் மீ, நான் தான் சொல்லி சொல்கிறாங்க. மேன் ஒன் நேம் என்ன அப்படின்னா ஜோ. உமன் ஒன் நவ் மேக் ஷுர் ஹி புல்ஸ் அவுட் த ரைட் ஒன். ஜோ கரெக்டான அந்த பல்ல பிடுங்குறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. மேன் ஒன் ஐ வில், நான் பார்த்துக்கிறேன். குட் பை ஜோ, ஐ வில் வெயிட் ஃபார் யூ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் மேன் ஒன் இன்டூ சர்ஜரி. உமன் ஒன் சிட்ஸ், உமன் ஒன்று உட்காடுறாங்க. உமன் டூ ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் இஸ் எவர் ஸோ குட், நான் நம்புகிறேன் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் த்ரீ எஸ் ஹி டுக் அவுட் 6 ஃபார் மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டோன் அண்ட் ஷி நெவர் ஃபெல்ட் எ திங். அதாவது மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டோனுக்கு 6, அதாவது 6 பல்ல பிடிக்கிறாங்க, ஆனால் அவங்க எந்த வித வழியும் அனுபவிச்சு தான் என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டர் உமன் 8 வித் எ ஸ்மால் பாய். ஸ்மால் பாயோட உமன் 8 வராங்க. உமன் 8 நவ் மோரிஸ் தெர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். இதை பார்த்து பயந்துக்காத அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் ஐ எம் நாட் அஃப்ரைட், நான் பயப்படலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உமன் 8 ஜஸ்ட் a little pull and ever such a veiny tongue and all the pain will be gone. veiny tongue அப்படின்னு சொல்லணும்னா ஸ்மால் புல், அதாவது ஒரு சும்மா ஒரு இழுவ மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதிலேருந்து எல்லா வழியும் காணாமல் போயிடும் சொல்லி அந்த உமன் வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் there is no need to treat me like a baby, I am not afraid of a dentist. நான் வந்து என்னை வந்து குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, நான் வந்து டென்டிஸ்ட்டை பார்த்து நான் பயப்படல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் 8 நோ சிட் டவுன் குவைட்லி மோரிஸ் அண்ட் ஐ ஆம் ஷுர் த நைஸ் டென்டிஸ்ட் ஒன்ட் பி லாங். அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளை கண்டிப்பாக சீக்கிரமாக கூப்பிட்ருவார் டென்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உமன் 8 சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் ஐ திங்க் ஐ வில் கெட் a magazine ஐ ஃபீல் லைக் ரீடிங். நான் அந்த மேகசின் எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மால் பாய் சொல்கிறான். த ஸ்மால் பாய் கோஸ் டு த டேபிள் அண்ட் லுக்ஸ் த்ரோ த பைல் ஆஃப் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். அந்த நியூஸ் பேப்பர்ஸையும் மேகசின்ஸையும் பார்க்குறாங்க. உமன் 8 ஆல் ரைட் டியர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக், சரி உன் விருப்பப்படி செய்யு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 8 சிட்ஸ். மேன் 5 ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ் ஐ வில் நெவர் ஃபர்கெட் த லாஸ்ட் டைம். நான் வந்து கேஸ் இந்த இடத்துல சொல்லுவேன் அப்படின்னா அனஸ்தீசியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மயக்க மருந்து. ஸோ இந்த டைம் வந்து நான் வந்து மயக்க மருந்து கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் நடந்த அந்த விஷயத்தை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் 1 ஐ நோ ஏ சீப் ஒன்ஸ் சேப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மேன் ஒருத்தன் சொன்ன ஒரு டைமு ஹி ஆஸ்க்டு ஃபார் கேஸ் இட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஹி எவர் ஆஸ்க்டு ஃபார் எனி திங். அதுதான் அவன் கடைசியாக பேசின ஒரு வார்த்தை கேஸ்னு, அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேன் 2 இஸ் தட் எ ஃபேக்ட், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி ஷி வால்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்டு எக்ஸிட்ஸ் லெஃப்ட். அதாவது அந்த டென்டிஸ்ட் ரூம் வந்து வெளியே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. மேன் 4 ஐ ஷுடன்ட் ஆஸ்க் ஃபார் கேஸ் ஆர் எனி ஆஃப் தீஸ் ட்ரக் எய்தர். மேன் 4 என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் எந்த வித கேஸும் நான் கேட்கல, எந்த வித ட்ரக்ஸும் நான் வந்து கேட்கல. இட்ஸ் அன்நேச்சுரல் ஐ சே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து இயற்கைக்கு மாறானது. கிவ் மீ த ஓல்டு ஃபேஷன் மெத்தட்ஸ், எனக்கு வந்து ஓல்டு ஃபேஷன்ஸ் மெத்தடே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேன் 5 யூ கேன் ஹேவ் தெம் ஐ வில் ஹேவ் இட் வித்தவுட் த பெயின். உனக்கு தேவைன்னா என்ன, எனக்கு தேவை, எனக்கு வந்து எந்த ஒன்றும் வலி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் 5 அண்ட் யூ வில் லவ் திஸ் ஒன் டியர், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா. அதாவது உமன் 5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோவை காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உமன் 6 ஐ ஆம் ஷுர் ஐ வில், ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 இட்ஸ் ஒன் ஆஃப் த ரைடிங் எ டாங்கி அலாங் த சாண்ட்ஸ். இந்த மணலில் டாங்கியில் நம்ம ஹார்ஸ் ரைடிங் போவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி டாங்கி ரைடிங் போகும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ ஐ சே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 5 isn't it scream dear I sat on it the wrong way round just for the laugh. என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரீம் அப்படின்னா வெரி ஃபன்னி திங், ஒரு ஃபன்னி திங்காக நம்ம வந்து அந்த டாங்கி இருக்கு இல்லைங்களா அதில் நேராக உட்காராமல் ரிவர்ஸில் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அது ஒரு ஃபன்னிக்காக நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்டர் நர்ஸ் லெஃப்ட்டு ஃபெரியிங் எ லார்ஜ் ஹேமர். She crosses the stage and goes into the surgery.
ஃபெயரிங் அப்படின்னு சொல்லப்போனா கேரிங், ஹேமர்னு சொல்லப்போனா சுத்தியல் இருக்குங்களா. ஸோ அப்போ அந்த சுத்தியலை எடுத்துக்கிட்டு அந்த லெஃப்ட் சைடு ஒரு ரூமுக்கு போனாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ரூம்லேருந்து ஒரு ஹேமர் எடுத்துக்கிட்டு டென்டிஸ்ட் ரூமுக்குள்ளே சர்ஜரி ரூமுக்குள்ளே போகிறாங்க. மேன் 6 வாஸ் தட் எ ஹேமர் ஷி வாஸ் கேரியிங். அது சுத்தியல் தானே, அது சுத்தியலை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேன் 6. மேன் 7 என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ ஹாவ் சீன் டென்டிஸ்ட் யூஸ் சம் ஸ்கொயர் டூல்ஸ். என்ன சொல்கிறோம்னா குவேர் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ட்ரேஞ்ச். அதாவது இந்த டென்டிஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரேஞ்சான எக்யூப்மெண்ட்ஸை டூல்ஸை யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மேன் 7 சொல்கிறாங்க. மேன் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெல் இஃப் இட் வாசன்ட் ஏ ஹேமர் ஐ ஷுட் பி அட்டெண்டிங் அண்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நாட் அ டென்டிஸ்ட். அது வந்து ஹேமர் அதாவது சுற்றிலாம் இல்லை அப்படின்னா நான் பார்க்க வர வேண்டியது யார் அப்படின்னா டென்டிஸ்ட்டை கிடையாது, ஐ டாக்டரை. ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியாக இல்லை அப்படின்னா என் கண்ணு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. உமன் 5 ஐ ஹோப் ஹீ இஸ்ன்ட் கோயிங் டு யூஸ் இட். நான் நினைக்கிறேன் அவர் இதை யூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் 3 இட்ஸ் எ பெக்குலியர் திங் டு ஹேவ் இன் எ சர்ஜரி. பெக்குலியர் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு விசித்திரமான ஒரு செயல்னு சொல்லலாம். சரிங்களா. ஒரு சர்ஜரி ஹாலுக்கு எதுக்கு வந்து தேவையில்லாமல் சுற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங் இஸ் ஹியர்ட் ஃப்ரம் த சர்ஜரி. எவ்ரி ஒன் லுக்ஸ் அட் த சர்ஜரி டோர் அண்ட் தென் அட் ஒன் அனதர். அதாவது சர்ஜரி ஹால்லேருந்து அந்த ஹேமரை தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே அவங்க வந்து சர்ஜரி ஹாலு அந்த டோரை பார்க்குறாங்க. அப்படியே திரும்பி ஆளுக்கு மாற்றி அவங்க ஃபேஸஸ் பார்த்துக்கிறாங்க. விமன் 1 ஓ ஜோ மை புவர் ஜோ, ஓ வாட் வில் ஐ டூ. ஓ மை ஜோ அப்படின்னு சொல்லணும்னா ஜோ என்னவோ பண்ணுறாங்களே ஜோவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டாண்டிங் எந்திரிக்கிறாங்க. உமன் 2 ஐ ஷுடன்ட் ஒரி த டென்டிஸ்ட் ப்ராபப்ளி நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். உமன் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உமன் 1 எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கு ஒன்று உமன் 2 வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த டென்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டார், ஹேமர் எடுத்துகிட்டு போனது வேறு ஏதாவது வேலையாக தான் இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உமன் 2 சொல்கிறாங்க. உமன் 1 எஸ் பட் டஸ் ஜோ. ஆனால் இது ஜோவுக்கு தெரியாது. ஷுவர்லி ஹீ இஸ் நாட் ஹேமரிங் அண்ட் புவர் ஜோ டீத். அதாவது அந்த ஜோவுடைய டீத்தில் வச்சு சுற்றி வச்சு தட்டுறது அவருக்கு தெரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த உமன் 1 சொல்கிறாங்க. உமன் 2 நவ் சிட் டவுன் அண்ட் டோன்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப். ஐ எம் ஷுர் ஜோ இஸ் குவைட் ஆல் ரைட். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உட்காருங்க, நீ எக்ஸைட்மெண்ட் அதாவது பதட்டப்படாதீங்க, இந்த ஜோவுக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி உமன் 2 சொல்கிறாங்க. உமன் 1 சிட்ஸ் there is more hammering from the surgery. Woman 1 is about to stand but woman 2 restrains her. அந்த சவுண்டு சர்ஜரி ஹால்லேருந்து அந்த ஹேமரிங் தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே அந்த உமன் 1 எந்திரிக்கிறாங்க. உடனே உமன் 2 வந்து இல்லை உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 2 தேர் டியர் டு சிட் டவுன் வெயிட்லி. அங்கே தான் சொல்லி அந்த லேடி கத்துறாங்க. உடனே இல்லை நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை உட்காருங்கன்னு சொல்லி உமன் 2 சொல்கிறாங்க. மேன் 5 ஐ டோன்ட் லைக் த சவுண்ட் ஆஃப் தட். இந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேன் 4 ஐ ஷுடன்ட் ஒரி. நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேன் 4 சொல்கிறாங்க. தீஸ் டென்டிஸ்ட் நோ வாட் தே ஆர் டூயிங் ஐ ஹோப். அவருக்கு தெரியும், அவர் இந்த ஹேமரிங் வச்சு என்ன பண்ணலான்னு அவருக்கு தெரியும், அதனால் நான் வந்து கவலைப்பட மாட்டேன், நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நர்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி அண்டு வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்டு அவுட் லெஃப்ட். எவ்ரி ஒன் வாட்சஸ் ஹர் இன் சைலன்ஸ். சைலண்ட்டாக அந்த நர்ஸு எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க, லெஃப்ட் சைடு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 7 ஷீ டிடன்ட் லுக் வெரி ஒரீடு எனிவே. உமன் 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நர்ஸை பார்த்தா அவ்வளோ கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 8 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ இட்ஸ் த பேஷண்ட் ஹூ ஒரிஸ். அவன் எதுக்கு கவலைப்படணும், நோயாளி தான் அங்கே கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 7 ஐ சே லெட் ஹிம் ஒரி. ஒரி இஸ் நேச்சுரல், இட்ஸ் நெவர் டிட் எனி ஒன் எனி ஹார்ம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் ஒரி பண்ணால் என்ன, அதாவது கவலைப்படுறது அப்படிங்கிறது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம், அது யாருக்கும் திங்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 1 ஐ விஷ் யூ வுடன்ட் டாக் லைக் தட் வித் மை புவர் ஜோ இன் தேர் மேபி பிரீத்திங்
இன் அகனி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் ரொம்ப பெயினோடு இருக்கிறான். அகனி அப்படின்னு சொல்ல அப்படின்னா சிவியர் பெயின். அவன் வந்து சிவியர் பெயினோடு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ் லெஃப்ட். சி இஸ் கேரிங் எ லார்ஜ் பேர் ஆஃப் players. She walks across the stage and into the surgery. Man 4 grounds and everyone grounds after him. Woman 1 watches in horror. She stands as the nurse exits into the surgery. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு ரூம்லேருந்து போயிட்டு கேமரா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க இல்லைங்களா, அடுத்தது என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ், கட்டிங் பிளேயர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த கட்டிங் பிளேயர்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு. யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த நர்ஸு. அதை பார்த்துட்டு அந்த மீதி இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போய் கத்துறாங்க. மேன் 4 ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சொன்னோம், அந்த ஜோவை சுற்றி பேண்டேஜ் போட்டுருந்தாங்க இல்லைங்களா, அதனுடைய பெயினில் அவரும் கத்திட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் டென்டிஸ்ட் ஹாலில் என்ன நடந்துச்சு, ஃபினிஷிங்கில் என்ன மாதிரி ஒரு ஹியூமரஸ் திங்ஸ் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ப்ரெசன்டட் பை கே தேவகுமார், PGSN in English, Sri Vidyabhadi Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. Thank you students.